குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 19/1/2026 பாக்யதாராவோட ட்ரா நம்பர் 38க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 days வீடியோ கொடுக்கல. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்கான வீடியோ போட்டிருந்தேன். 15க்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதே சார்ட்டில் எவ்வளோ நாள் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு 002 இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக 503 பாஸ் ஆயிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5302 503 அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 00 வந்திருக்கு. 22 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 424 அல்லது 422 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். C4ல் 2 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 002 44 அப்படின்னு கொடுத்துருந்தா அல்லது 22 கொடுத்துருந்தா ரிசல்ட்டு 00 வந்துடுச்சு. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா 745 வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 422 கொடுத்துருந்தா 421 அப்படின்னு நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 421 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அதனால இப்போ கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 42 பாஸ் ஆகிருக்கு, 42 பாஸ் ஆகிருக்கு, 41 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 45 பாஸ் ஆகிருக்கு. 745 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 154 அல்லது 145 4-5 பாஸ் ஆகிருக்கு. 4-2 4-1 4-2-1 பாஸ் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 4-1 பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், 4-2 பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ 4-2-1 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல்ல 745 45 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல் நாள் 002 அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா C4 2 வரலாம். அதாவது ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 44 இருக்குது, 22 இருக்குது. ஸோ 4 அல்லது 2 அப்படின்னா 442 அல்லது 244 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 பாஸ் ஆகிருக்கு. அது பக்கத்தில் இருக்க 02 பேஸ் பண்ணியே பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0052 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5002 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. 5002. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 378650. இதில் 75 மட்டும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 745 ரிசல்ட்டு. 75 ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர். அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 7473 இருக்குது. அந்த 75ஓட சேர்ந்து 745 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 இல்லை, 75 மட்டும் இருக்குது. இந்த 75ஓட மேலே இருக்கக்கூடிய 7 பேஸ் பண்ணி 7473 இருக்குது. 735 பாஸ் ஆகிருக்கலாம், இல்லை 745 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 745 இல்லை, 74 மட்டும்தான் இருக்குது. 749 இருக்குது, 740 இருக்குது. இப்போ 9ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 5 745 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 42 அப்படிங்கிறது இருக்குது. 24 ஆர் 42 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த 42ஓட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 421 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நேற்றைய ரிசல்ட்டு 421 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும். இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா 633 அப்படிங்கிறது இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 67 இருக்குது, 23 இருக்குது, 32 இருக்குது. அதனால் இப்போ இதெல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். ரிசல்ட்டு 4-2-1. அதனால் 3 அப்படிங்கிற சிங்கிள் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி 3 வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 33 அப்படிங்கிறது இங்கேயே இருக்குது. ஸோ 33 வந்துச்சு அப்படின்னா 233 அல்லது 323. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3223 இருக்குது, 22 இருக்குது, 33 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா 33 வரணும், இல்லை 22 வரணும். இல்லை அப்படின்னா 4ஓட பவர் 7, 2ஓட பவர் 7. அது மாதிரி 7 வந்துச்சு அப்படின்னா 76 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 726 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 764 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 766 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் ஆப்போசிட்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 2 22 33 அல்லது 76 வர சான்சஸ் இருக்கலாம்.
அதனால் ஆல்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 கன்ஃபார்ம், சிங்கிள் நம்பர் அப்படின்னா 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 23 அல்லது 32, 6, அதாவது 6, 4 to 1 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 1ஓட பவர் 6, 6 வந்துச்சுன்னா 6, 3 அல்லது 3, 6, 4, 2ஓட பவர் 7, 7 வந்தால் 76 அல்லது 67, இல்லை 72, 2 ரிப்பீட் ஆச்சுன்னா 72 அல்லது 27 அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 0 வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 09 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 09 வரலாம், இல்லை 03 வரலாம். 0 வந்துச்சுன்னா அடுத்தது 002 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால் 42க்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 03 இருக்குது, 09 இருக்குது. அதனால் 0 வந்துச்சு அப்படின்னா 03 அல்லது 09 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 55 இருக்குது, 455 இருக்குது, 475 பாஸ் ஆகிருக்கு, 745ன்னு. இப்போ 55 பாஸ் ஆகலாம் அப்படின்னா 455 அல்லது 554 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம். இங்கே பார்த்தோன்னா 611 இருக்குது. அதனால் இந்த சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 614, 613, 611 அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ். 611, 613, 614, 616 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்கு. 6 வரும் அப்படின்னா, 5 வரும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3 வரும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வரணும். இங்கேயும் 6, 4, 3 இருக்குது, இங்கே 6, 3 இருக்குது, இங்கே 6, 3 இருக்குது, 6, 7, 3 அல்லது 6, 4, 3. அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத சார்ட்டில் இருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.